நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்று மற்றுமொரு தன்னம்பிக்கை கதையை நாம் கேட்கலாம். அன்றொரு நாள் என் அலுவலகத்தை விட்டு வெளியே சென்று ஒரு டாக்ஸியில் ஏறி இருந்தேன். எனது ஓட்டுநர் ஒரு மகிழ்ச்சியான நபர் என்பதை நான் தெரிந்து கொண்டேன். அவர் விசில் எடுத்துக்கொண்டே இருந்தார். பல மகிழ்ச்சியான பாடல்களின் இசையை அவர் விசிலிலே அடித்து காண்பித்து கொண்டிருந்தார். சிறிது நேரத்திற்கு பிறகு, நீங்கள் மகிழ்ச்சியான மனநிலையில் இருப்பது போல் தெரிகிறது என்று நான் அவரிடம் கூறினேன். நான் ஏன் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடாது? சற்று முன்தான் நான் ஒரு விடயத்தை உற்சாகமாக உணர்வதிலோ அல்லது வருத்தமாக உணர்வதிலோ எந்த அர்த்தமும் இல்லை என உணர்ந்தேன். ஏனெனில் விடயங்கள் சமப்படுத்தப்பட்டு விடுகின்றன என்று அவர் கூறினார். பிறகு நான் கூறியதற்கு அவர் எனக்கு விளக்கம் அளித்தார். காலை நேரத்தில் பயணிகள் கூட்டம் அதிகமாக இருக்கும் என்பதால் அதை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளும் எண்ணத்தில் அன்று அதிகாலையிலே அவர் தன் வேலையை துவக்கியிருந்தார். அன்று கடும் குளிர் நிலவியது. அன்று காலையில் அவர் காரை சிறிது தூரம் ஓட்டிச் சென்ற உடனே அதன் ஒரு டயர் பஞ்சர் ஆகிவிட்டது. கோபத்தில் முணுமுணுத்து கொண்டே காரை விட்டு இறங்கி டயரை மாற்றும் வேலையில் அவர் ஈடுபட்டார். கடும் குளிரின் காரணமாக ஒரு நேரத்தில் ஒரு சில நொடிகள் மட்டுமே அவரால் வேலை செய்ய முடிந்தது. அவர் டயருடன் போராடி கொண்டிருந்த போது அந்த வழியாக சென்று கொண்டிருந்த லாரி ஒன்று அவருக்கு அருகில் வந்து நின்றது. அதன் ஓட்டுநர் லாரியில் இருந்து வெளியே குதித்து இந்த கார் ஓட்டுநரை நோக்கி வந்து அவருக்கு உதவ துவங்கினார். கார் ஓட்டுநர் ஆச்சரியம் அடைந்தார். டயர் மாற்றப்பட்டவுடன் இவர் கூறிய நன்றியை கூட பொருட்படுத்தாமல் அந்த லாரி ஓட்டுநர் தன் லாரியில் ஏறி போய்விட்டார். கார் ஓட்டுநர் என்னிடம், இது எனக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தியது. விடயங்கள் ஏற்கனவே ஒன்றை ஒன்று சமப்படுத்த துவங்கியிருந்தன. முதலில் பஞ்சரான டயர் எனக்கு கோபத்தை ஏற்படுத்தியது. பிறகு அந்த லாரி ஓட்டுநரின் உதவியால் நான் நல்ல விதமாக உணர்ந்தேன். பிறகு எல்லா விடயங்களும் சிறப்பாக நடக்க துவங்கின. பணம் கூட சமப்படுத்தப்பட்டு விட்டது. இவ்வளவு அதிக எண்ணிக்கையிலான பயணிகள் இன்று காலை போல் எனக்கு ஒருபோதும் வாய்த்ததில்லை. என் காரை விட்டு ஒருவர் இறங்கிய போது அடுத்தவர் அதில் ஏறுவதற்கு தயாராக இருந்தார். ஒரு சூழ்நிலை மோசமானால் அது குறித்து உணர்ச்சி வசப்பட தேவையில்லை. விடயங்கள் சமப்படுத்தப்பட்டு விடுகின்றன என்று கூறினார். வாழ்வில் தவறாக போகும் விடயங்கள் தனக்கு எரிச்சல் ஊட்டுவதற்கு தான் இனி ஒருபோதும் அனுமதிக்கப் போவதில்லை என்று அவர் கூறினார். விடயங்கள் ஏற்றுக்கொள்ளத்தக்க வகையில் சமப்படுத்தப்பட்டு விடுகின்றன என்ற கோட்பாட்டின்படி தான் வாழப்போவதாக அவர் தெரிவித்தார். இது உண்மையிலே அபாரமான நேர்முறை சிந்தனை. இது மிகச் சிறப்பாக பலனளிக்கும். ஏனெனில் விடயங்களை பொறுமையாகவும் தன்னம்பிக்கையுடனும் நீங்கள் கையாளும் போது அவற்றை ஒரு பிரகாசமான கண்ணோட்டத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள். இது உங்கள் அப்போதைய மோசமான சூழ்நிலையில் இருந்து உங்களை விரைவில் மீட்டுவிடும். நாம் அனைவருமே ஏராளமான விரக்தியையும் சிரமங்களையும் பிரச்சனைகளையும் எதிர்கொள்ள நேரிடும் என்பது வாழ்வின் உண்மை. ஆனால் நம்மில் ஒருவர் கூட இந்த முட்டுக்கட்டைகளால் தோற்கடிக்கப்பட வேண்டியதில்லை. கடவுளின் துணையுடன் உங்கள் பிரச்சனைகளில் இருந்து உங்களால் மீள முடியும் என்ற உண்மையான நம்பிக்கையுடன் நீங்கள் வாழ்க்கையை எதிர்கொண்டால் தோல்வி உங்களை கண்டு விலகி ஓடிவிடும். வாழ்க்கை உங்களிடம் அனைத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும். நன்றி, வாழ்த்துக்கள்.